ஹalleluya. ஒரே ஒரு உண்மையான சம்பவத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு நாம் அதனோடு கூட வார்த்தையோடு கூட நாம் கடந்து போகலாம். எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. சாது சுந்தர் சிங் என்று ஒரு பரிசுத்தவான் ஒரு 18ஆம் நூற்றாண்டுல ஒரு இந்தியன் மிஷனரியாக அவர் தேவனை ஏற்றுக்கொண்ட மாத்திரத்துல அவரு வடநாட்டுல, அதாவது நார்த் இந்தியாவுல அவர் பணி புரிந்து செய்து கொண்டிருந்தார். அவரு கிறிஸ்து இயேசுடைய சுவிசேஷத்தை போகிற எல்லா இடத்திலும், அதாவது முக்கியமாக டிபெட் என்ற கண்ட்ரில அவர் கொண்டு போயிருந்த நாட்களில அநேக பெர்சிக்யூஷன் வந்தது. அதுல ஒரு காரியம் இந்த இரவு நேரத்துல நாம் பார்க்க போகிறோம். அந்த டிபெட் நாட்டுல இருக்கும் பொழுது ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பு வந்தது அவருக்கு மத்தியில. சுவிசேஷத்தை பிரசங்க கூடாது, சுவிசேஷத்தை பிரசங்கிக்க பண்ணுகிறவர்கள் எல்லோருக்கும் ஒரு ஒரு there is a dry well, அதாவது ஒரு கிணறு, தண்ணீர் இல்லாத ஒரு கிணறு. அந்த கிணறுக்குள்ள எல்லோரும் யாரெல்லாம் சுவிசேஷம் சொல்கிறார்களோ அந்த அந்த கவுன்சில், அதாவது அந்த கவர்மெண்ட்டுக்கு எதிர்த்து அவர்களை அதற்குள்ள போட்டு விட்டு அவர்களை அதே இடத்துல தண்ணீர் இல்லாம உணவு இல்லாம அவங்க அதே இடத்துல மரிச்சு போடுவாங்க. அப்போ இந்த சூழ்நிலையும் சாது சுந்தர் சிங் ஒரு மேஜிஸ்ட்ரேட் அவரை பிடித்து சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணக்கூடாது என்று சொல்லி அவர் அந்த வெள்ளுக்குள்ள போட்டுட்டாங்க. ஏறக்குறைய 3 நாட்கள் அவர் கூப்பிடுறாராம், அதறாராம், யாராச்சும் உதவி செய்யுங்க, என்னுடைய சத்தம் கேட்குதா என்று சொல்லி. மேலே ஒரு பெரிய ஒரு கல்லை போட்டு அந்த வெள்ள மூடி விட்டுறாங்க. அதை திறக்கிறதுக்கான சாவி அந்த மெஜிஸ்ட்ரேட் மாற்றம் தான் இருக்கிறது, வேற யாருகிட்டயும் அந்த சாவி கிடையாது. அப்படியாய் கூக்குரல் இட்டு கொண்டிருந்த சாது சுந்தர் சிங் ஐயாவுடைய கூக்குரலை ஆண்டவராகிய இயேசு கேட்டார். ஹல்லேலூயா. அந்த ஒரு ராத்திரி வந்ததாம், அவரால் முடியலையாம். ஆனால் மேல் எழுத்திலிருந்து ஒரே ஒரு ரோப் கீழே இறங்கி வந்து அது மேலத்துல இருந்து ஒரே ஒரு சத்தம் மாத்திரம் கேட்டான், சாது அந்த கயிறை பிடிச்சுக்க அப்படின்னு சொல்லி அதை பிடிச்சு மேல வான்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்டதாம். அந்த கயிறை பிடிச்சு மேல வந்து ஹல்லேலூயா தேவனுடைய உயிரை தப்பி விட்டாராம். அந்த காலையில வரும் பொழுது அந்த மெஜிஸ்ட்ரேட் அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் கலக்கம் அடைந்தார்கள். எப்படி தப்பிச்சு போனாரு, யாரு, என்கிட்ட மாத்திரம் தானே சாவி இருக்கிறது, யாருமே திறக்க முடியாது அல்லவா அப்படின்னு சொல்லி யோசித்து கொண்டு இருக்கிற நேரத்துல கர்த்தர் ஹல்லேலூயா சாது சுந்தர் சிங்கை விடுதலையாக்கினார். இந்த இரவு நேரத்துல கூட கர்த்தர் நமக்கு வார்த்தையை அனுப்பி இருக்கிறார். நீங்க சங்கீதம் 91ஆம் சங்கீதத்தை நீங்க திருப்பி கொண்டீங்கன்னா அதுல கர்த்தருடைய வசனம் அழகாக நமக்கு சொல்லும். நீங்க 15ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, when they call upon me I will answer, I will be with them in trouble, I will rescue and I will honor them. ஹல்லேலூயா. கர்த்தர் எப்பொழுது நம்மோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். So his word is very clear. When we call upon his blessed name, அவர் மௌனம் அடைவது கிடையாது. அவர் கேட்டு போல கேட்காதவர் போல இருக்கிறதும் கிடையாது. நாம் ஆபத்து நாளில நாம் கூப்பிடுகிற அந்த நேரத்துல அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளை செய்வேன். ஆபத்து நாளில நானே அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். So our God is a promise keeping God. உங்களுக்கு பயம், உங்களுக்கு எதிர்காலத்தில் குறித்திருக்கிற யோசனை, உங்களுக்கு என்ன செய்வதென்று சொல்லி தெரியாத நிலவரை நீங்க ஒவ்வொரு நாளும் நாட்களை நாம் பார்க்கிற போகிறோம். அந்த நாட்கள் எல்லாத்திலையும் நீங்க தேவனை ஆண்டவராகிய இயேசு என்று பரிசுத்தமுள்ள நாமத்தை நீங்க கூப்பிடுற மாத்திரத்துல there is surely and help is on the way. ஒரு நாளும் நாம் ஒரு வேளையும் நீங்க யோசிக்காதீங்க, ஐயோ ஆண்டவர் இப்ப கூப்பிட்டா என்ன நினைச்சுக்க போறாருன்னு இல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை நீங்க கூப்பிடுகிற ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்காக பரலோகத்திலிருந்து தேவன் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். He is a God who is there to help us in all our situations. இந்த சமயத்தை மாத்திரம் தான் தேவனை கூப்பிடுவேன், இந்த நேரத்துல தேவனை கூப்பிட மாட்டேன். No, you can call upon in any time, in any season, in any place, and he will answer you. அந்த வார்த்தை பாருங்க,
when they call upon me, I will answer. அவருக்கு மறு உத்தரவு உங்களுக்கு கொடுக்காம ஒரு நாளும் நம்முடைய தேவன் அவருடைய கண்களையோ அவருடைய செவிகளையோ அவருடைய இருதயத்தையும் உங்களை விட்டு திருப்ப மாட்டார். He will never say, இந்தப்பா நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன், எனக்கு இந்த நேரத்துல என்னை கூப்பிட்டுட்டேன், நான் என்ன பண்ணுவதுன்னு எனக்கு தெரியாமல் என்று சொல்லி மனிதர்களை போல அல்ல, தேவன் நீங்க கூப்பிட்ட மாத்திரத்துல உங்களுக்கு பதில் கொடுக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். He is a surely a God who answers at your time. நீங்க கூப்பிட்ட மாத்திரத்துல உங்களுக்காக உதவி செய்ய காத்திருக்கிறார். So it is our duty, நம்முடைய வேலை, நம்முடைய விசுவாசத்துல நான் கூப்பிடும் பொழுது ஆண்டவர் எனக்கு பதில் கொடுக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று நீங்க விசுவாசிச்சு அவருடைய நாமத்தை கூப்பிட்டால் மாத்திரம் போதும். When you call upon him, he is ready to answer you. அதனாலதான் எரேமியா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லும், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். The beautiful blessed promise of the Lord என்ன தெரியுங்களா? உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை, ஒரு நிச்சயம் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறது. நீங்க உலகத்தில் இருக்கிறவர்களை யாரை கூப்பிட்டாலும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுப்பாங்க. ஆனால் தேவனை நோக்கி நீங்க கூப்பிடுகிற ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் உங்களுடைய ஜெபத்திற்கு, உங்களுடைய ஸ்தோத்திரத்துக்கு, உங்களுடைய ஆராதனைக்கு, உங்களுடைய விண்ணப்பத்திற்கு அவர் உடனுக்குடனே பதில் கொடுக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். He is surely a God who answers your prayers. வேதத்தில் இருக்கிற மறைபொருள்கள் மூலியமாக வசனத்தினுடைய I will show you scriptures where God hears prayers. நீங்க அப்போஸ்தலர்கள் எழுதின நடபடிகள் 12ஆம் அதிகாரத்தை இங்க திருப்பி கொண்டீங்கன்னா அங்க ஒரு சம்பவம் நடக்கும். There is the instance that happens in Acts of the Apostle chapter 12. நீங்க 1-4 வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க பேதுருவை, இதுக்கு முன்பதாக யாக்கோபை ஏரோது ராஜா சிறை செய்து he will arrest James and he will put him into the prison and he will be killed by sword. அது யூதர்களுக்கு ரொம்ப பிடிச்சுன்னு சொல்லி பேதுருவையும் சிறைச்சாலைக்குள்ள போட்டு விடுகிறான். So there is already one leader has martyred his life and now Peter is the second one. சபை கலங்கி கொண்டிருக்கிற நேரத்துல they know only one thing to do. They did the right thing. நீங்க 5ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னா, but while Peter was in the prison, the church prayed very earnestly for him. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே கட்டப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். They prayed earnestly. The Bible says very earnestly they prayed for the deliverance of Peter. King Herod had captured Peter. சாதாரண சிறைச்சாலையில போட்டு வைக்கல. There were 4 doors behind which Peter was being arrested. அவனுக்கு முன்பதாக வெளியே வரணும்னா ஏறக்குரிய 4 செல்கள் ஓபன் பண்ணணும். அந்த 4வது செல் it was an iron door. Everybody don't think God cannot do anything. God can bring open supernatural doors for you. உங்களுக்காக எந்த கதவுகளையும் தேவன் திறக்க உண்மை உள்ளவரா இருக்கிறார். But he is seeking earnestly. என்னை கூப்பிடுவாங்களா, earnestly என்னை தேடுவாங்களா, diligent-ஆ என்னை பார்ப்பாங்களா, என்னால் அற்புதம் செய்ய முடியும் என்று திருச்சபை என் மூலியமாக என் நாமத்தை கூப்பிடுவார்களா என்றுதான் God is earnestly seeking tonight. When you call upon that blessed name of Lord, there is heaven waiting to send angels for your work. அங்க பாருங்க, the Bible so beautifully describes. உங்களுக்கு நேரம் கிடைச்சுன்னா இந்த நேரத்துல இந்த 12ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பாருங்க. From verses 6 beginning to verse 19, everything is written how Peter was being delivered. அவன் இத்தனை மணி தூங்கி கொண்டு இருக்கிறான். பேதுருக்கு ஒரு கவலையும் இல்லை. He was all resting. ஒரு தேவ தூதனை தேவன் அனுப்பி
அவன் சொப்பனம் காண்கிற போல அவனை எழுப்பி அவனை சங்கிலிகளெல்லாம் கழட்டி கீழே விழுந்ததாம். அவன் அந்த 4 செல்களையும் வெளியே கொண்டு வந்த தேவதூதன் he took him outside the prison with all those doors opening up. Every time that he stood before those cells which did not open the door, God opened the door for Peter through the angel. ஹalleluya. இன்னைக்கு உங்களுடைய ஜெபத்திற்கு, உங்களுடைய எதிர்பார்ப்பிற்கு, நீங்க வேண்டிக் கொண்டிருக்கிற காரியத்திற்காக நீங்க எதிர்பார்ப்பு, ஆண்டவரே எப்போ நடக்க போது ஆண்டவரே, ஆண்டவரே எதிர்காலம், என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம், ஆண்டவரே என்னுடைய பலவீனம், என்னுடைய சரீரத்தில் இருக்கிற காரியத்திற்காக நீங்க ஏக்கத்தோடு, when you're praying earnestly before God, asking God, God has set a time. ஏற்ற காலத்துல கர்த்தர் அதிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவார். உங்களுக்கு அதேமான ஆண்டவரே நான் கடன் பாரத்தினால இருக்கிறேன், என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறீங்களா? கர்த்தர் வாசல்களை திறந்து கொடுப்பார். God will open the doors. இன்னைக்கு பேதுருவை விடுதலையாக்கினவர் தேவன். When the church began to pray, நல்லா தெரிஞ்சுக்கங்க, nobody will know what your prayer time or the prayers that you do to God, நீங்கள் செய்து கொண்டிருக்கிற ஜெபம், God knows what is the intensity of the prayer is, what is the high urgency of the prayer is. Only you know and God knows. ஆனால் நீங்க கூப்பிடும் பொழுது உங்களுக்கு பதில் கொடுக்க அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். God is able to do even today. இந்த வசனத்தை அனுப்பி உங்களுக்கு தேவன் மறுபடியுமாக ஒரு நிச்சயத்தை கொடுத்திருப்பாரானால், believe one thing, that don't miss to call upon. When you call, he is there to answer. When you call on the time of your trouble, he will come and deliver you. உங்களை விடுதலை ஆக்குவார், உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை உயர்த்துவார். நாம் அநேக நேரத்துல மனிதர்களாக நம்முடைய சுபாவம் எப்படின்னா, இவள்கிட்ட நம்முடைய பிரச்சனையை சொல்லலாமே, என்னுடைய காரியத்தை இவள்கிட்ட போய் பகிர்ந்து கொள்ளலாமே, இவங்க மூலியமா எனக்கு ஒரு சொல்யூஷன் வருமே என்று சொல்லிதான் நம்முடைய மனது அநேக நேரம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். But always remember, the heaven's answer is the best answer for your life. பரலோகம் கொடுக்கிற பதில், பரலோகத்திலிருந்து வர பதில் தாங்க is the best answer for you and for us. திருச்சபையானது, we have to come back again calling earnestly to God. The Bible very clearly records when they prayed earnestly for Peter's deliverance, God delivered him. உங்களையும் விடுதலையாக்குவார் என்றுதான் தேவனுடைய வாக்குத்தத்தம் சொல்லுகிறது. He's there. He's readily available. But the only option that you and I have is, are you ready to call? நீங்க சங்கீதங்களின் புஸ்தகம் 50ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தை நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னா, மறுபடியும் தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுப்பாரு. God will again say with a promise, then call upon me when you are in trouble. Just mark பண்ணி வச்சுக்கோங்க, when you are in trouble, call upon my name. I will rescue you and you will give me the glory. ஹalleluya. ஆபத்து நாட்களில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். Every situations in your life, whether you are in up or whether in your downs, hallelujah, call. The only thing that you have to do is, உங்களுடைய ஜெப அறைக்கு போங்க. நீங்க தேவனிட எப்படி ஜெபிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, பட் கால் அப்பான் த நேம். நீங்க கூப்பிடும் பொழுது ஹalleluya, பரலோகத்துக்கு ஜெபத்தை கேட்கிறவர் ஒருவர் இருக்கிறார் அல்லவா, அந்த ஜெபத்தை கேட்கிறவர் உங்களுக்கு உண்மையாகவே பதிலுக்கு ஏற்ற காலத்தில சமயத்துல உங்களுக்கு தேவன் பதில் கொடுக்க உண்மை உள்ளவராக. He did it. He will still do and he will continue to do. அன்னைக்கு தேவன் திருச்சபையில கேட்ட ஒரே ஒரு கதை, they specifically prayed and they got a big miracle. They got what they wanted.
we as body of Christ come back again. The Bible very clearly teaches us your deliverance, your healing, your miracle, your expectations, everything that you require is from Lord Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம் தாங்க பதில் கொடுக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். அன்னைக்கு when Jesus was there on the earth, there many call upon his name. அந்த பிறவி குருடன் அவன் கேட்கல, ஆனாலும் கர்த்தராகி இயேசு அவனுக்காக அற்புதத்தை செய்தார். பத்திமியு ஹalleluya எரிகோ போகிற வழியில ஆண்டவராகிய இயேசுடைய நாமத்தை கூப்பிட்டான். அவர் கூப்பிட்ட மாத்திரத்துல அவர் கூப்பிட்டு கொண்டு இருக்கிற வரைக்கும் until Jesus heard his voice, he pressed on until Jesus stopped. இன்னைக்கு நம்ம ஏன் அநேக நேரத்துல நம்ம சோர்ந்து விட போகிறோம் தெரியுமா? நம் ஜெபத்தை கேட்டு மறந்து விடுவோம். No, until you see the result for your prayer, keep pressing on till Jesus. He will guarantee with the answer. அதனால்தான் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நமக்கு கொடுத்திருக்கிறது. Keep on asking till you receive it. Keep on seeking till you seek, you will get it. Keep on knocking the doors of the heaven and you will get what you need. Come back to God. ஒரே ஒரு காரியம் தான் தேவன் உங்களுக்கு எங்களுக்கு எதிர்பார்க்கிறது. As a church, let us earnestly call upon him, and God in due course of season will respond. He will answer, and there is a hope. உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? இந்த இரவுல கூட உங்களுடைய ஜெபத்தை தேவன் ஒரு நாள் புறக்கணிக்கிறது கிடையாது. He listens to your prayer. He earnestly listens. Don't miss at any point of time. உங்களுடைய ஜெப நேரத்தை விட்டுடாதீங்க. ஒரு நாளும் உங்களோட worship time மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களோட praise time மிஸ் பண்ணிடாதீங்க. Continue. God is there to do greater things to honor you. உங்களை உயர்த்தும்படிக்காக God will do a great things in our life.